வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சமூகத்துல குறிப்பா பல குடும்பங்கள்ல நிம்மதிய கெடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா, யோசிக்காம சொல்லலாம். அதுதான் கடன் சுமை. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு அவசர தேவைக்காகவோ, இல்ல தொழில் வளர்ச்சிக்கோ கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அந்த கடன திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் மன அழுத்தம், குடும்பத்துக்குள்ள சண்டை, நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற பயம்னு மனுஷன எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சு நசிக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசு தேடுற ஒரே விஷயம் அமைதி. அந்த அமைதிக்காக தான் நாம இறைவனையும், நவகிரக வழிபாடுகளையும் செய்றோம். ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நான் போயிட்டு சாமி கும்பிட்டேன், பரிகாரம் பண்ணிட்டேன், நாளைக்கே என் கடனெல்லாம் தானா அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு மாயமான உலகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. முக்கியமான உண்மை என்னன்னா, ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு மன தைரியத்தையும், நல்ல வழியையும் காட்டக்கூடிய ஒரு டார்ச் லைட் மாதிரி தான். ஆனா அந்த வெளிச்சத்துல நாம தான் கால் எடுத்து வச்சு நடக்கணும். இப்போ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல பண வரவு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஜாதக ஆலோசகர்கள் சொல்லுவாங்க. இப்போ இத கேட்டுட்டு நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, "எங்கங்க சும்மா இதெல்லாம் ஃபேக்கு. எங்களுக்கு எதுவுமே அப்படிலாம் நடக்கல." இந்த மாதிரி பேசுவாங்க. ஜாதகம்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தான். ஒரு சில முன்னெச்சரிக்கைகள் மாதிரி தான். ஜாதகம் நமக்கு வழிய காட்டும். ஆனா, அந்த வழிய பிடிச்சுட்டு யார் நடந்து போகணும்? நாம தான் நடந்து போகணும். நாம ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல வீட்லயே சின்னதா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு நிறுவனத்துல வேலைக்கு கூட போயிட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? சும்மாவே வீட்ல உட்காந்துக்கிட்டு, எனக்கு பணம் கொட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, எங்கேருந்து கொட்டும்? வானத்துலேருந்து கூரைய பிச்சுக்கிட்டா கொட்டும். இதுதான் நடைமுறை இல்லைங்களா? நாம ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி எடுத்து வைக்கணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்ற ஒரு வேலையில ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும். இல்ல அந்த தொழில்ல அது முன்னேறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத தேடி பார்த்து அதுக்கான வழிய கொண்டு வரணும். எப்பவுமே பொதுவான இந்த ராசி பலன்களா இருக்கட்டும், இல்ல ஜாதக பலன்களா இருக்கட்டும், இல்ல பரிகாரங்களா இருக்கட்டும், வழிபாடுகளா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சில முன்னெச்சரிக்கைகளையும், வழிகாட்டுதலையும் தான் குடுக்கும். அந்த வழியில கண்டிப்பா நாம தான் பயணிக்கணும். ஸோ ஏதோ ஒரு மேஜிக் மாரி நடந்து பணம் வானத்துல இருந்துலாம் நமக்கு கொட்டாது. நாம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ, அத இன்னுமே வேகத்த அதிகப்படுத்தி, இன்னும் நாம முன்னேறுறதுக்கு நம்ம பார்க்கணும். அத விட்டுட்டு எந்த வேலையுமே செய்யாம, ஜாதகத்துல சொன்னாங்க, பொதுவான ராசி பலன்ல சொன்னாங்க, ஆனா எனக்கு பணம் மட்டும் கொட்டல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அந்த வழிய பிடிச்சுக்கிட்டு, ஒரு கிளைய பிடிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில அந்த பண வரவுன்றது நிச்சயமா இருக்கும். உங்களோட வாழ்க்கையும் முன்னேற்றத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். எல்லா அறிவுறுத்தல்களும், பலன்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்மளுடைய உழைப்பு அப்படின்றது நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும். அந்த உழைப்பின் மூலமா தான் நமக்கு இந்த அதிர்ஷ்டங்கள், பணவரவு இது எல்லாம் தானா கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த வீடியோல கடனை தீர்க்க நவக்கிரகங்கள எப்படி சரியான மனநிலையோட வழிபடணும், அதே சமயம் நடைமுறையில நாம என்னென்ன பண ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற இந்த 2யும் சேர்த்து 100% வெற்றிகரமான வழிய உருவாக்க போறோம்னு ரொம்ப அழகா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நண்பர்களே, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களோட உழைப்போட சேர்த்து கடவுள் வழிபாடு, கடவுளோட நம்பிக்கையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் தானாவே சேரும். கடவுளோட வழிபாட ஏன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம எடுத்து வைக்கிற ஒரு முயற்சியில எது நல்லது இருக்கு, எது கெட்டது இருக்கு, இந்த வழியில நீ போகாத, இந்த வழியில நீ போ அப்படின்ற தெளிவ கடவுள் வழிபாடு மூலியமா நமக்கு கிடைக்கும். அதுல இருக்கிற சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாத்தையும் யார் சரி பண்ணி கொடுப்பா? நம்ம வழிபாடு பண்ற கடவுள், இறைவன் தான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இடைஞ்சல்கள் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்மளோட பாதை தெளிவா இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டமும் தானா கிடைக்கும்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. முதலாவதாக நவகிரக வழிபாடுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வானத்தில் இருக்கிற வெறும் கோள்கள் மட்டும் கிடையாது. அது நம்மளுடைய கர்ம வினைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு சக்தி தான். ஆனால் அந்த ஆன்மீகத்தோட யதார்த்தம் என்ன, அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நவகிரக வழிபாடு செய்யும் போது அங்கே எந்த மந்திரமும் வானத்திலிருந்து பணத்தை கொட்டாது. எந்த ஒரு பரிகாரமும் ஒரே ராத்திரியில் உங்களை கோடீஸ்வரன் ஆக்காது. அப்போ ஏன் வழிபாடு பண்ணணும்? மன அமைதி கிடைக்கும். கடன் பிரச்சனையில் இருக்கிறப்போ வர்ற குழப்பமான மனநிலையை மாற்றி மனசை முதல்ல அமைதிப்படுத்தும். சரியான புத்தியை நமக்கு கொடுக்கும். பதற்றத்தில் தப்பான முடிவுகள் எடுக்காம தீர்க்கமாக யோசிச்சு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய புத்தியை கொடுக்கும். நம்பிக்கையை கொடுக்கும். என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும் அப்படின்ற பாசிட்டிவான எனர்ஜியை நமக்குள்ள கொடுக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நவகிரக வழிபாடு அப்படின்றது உங்களுடைய உள் மனதை பலப்படுத்தும் ஒரு ஆன்மீக சப்போர்ட்டு தான். அடுத்ததா கடன் சுமை வர்றதுக்கான உண்மையான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்மள பல பேர் கடன் வந்த உடனே எல்லாம் என் நேரங்க, கிரகங்கள் சரியில்லை, அதான் கடன் வந்துச்சு அப்படின்னு கிரகங்கள் மேலே பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்க பார்ப்போம். ஆனால் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தா உண்மை வேறையா இருக்கும். கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் கடன்கள் வர்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. வருமானத்தை விட அதிகமான செலவு பண்ணுறது, அதாவது சம்பாதிக்கிறது ஒரு 20,000 ரூபாயாக இருக்கும், ஆனால் அடுத்தவங்களை பார்த்து ஆடம்பரமாக வாழணும்னு ஒரு 30,000 ரூபாய்க்கு ஆசைப்படுறது. ரெண்டாவதா திட்டமிடாத முதலீடு மற்றும் பேராசை அதிகமாக வருது. ஷேர் மார்க்கெட்டு இல்லாட்டி கிரிப்டோ இல்லாட்டி அதிக வட்டி தரோன்னு சொல்கிற ஏமாற்று நிறுவனங்களில் யாரோ சொன்னாங்கன்னு கடன் வாங்கி முதலீடு செஞ்சு நஷ்டப்படுறது. மூணாவதா தேவையில்லாத கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இதெல்லாம் பயன்படுத்துறது. கையில் காசு இருக்காது, ஆனால் இப்போதைக்கு வாங்குங்க அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு வரம்பில்லாமல் பொருட்கள் வாங்குறது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா திடீர் மருத்துவ செலவுகள், தொழிலில் ஏற்படுற சில நஷ்டங்கள். இது தவிர்க்க முடியாத காரணங்கள் தான். சரியான இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய காப்பீடுகள்லாம் இப்போ இருக்குது. ஸோ இதனால் இல்லாததால் வர திடீர் ஒரு கடன் சுமை தான் இது. அதனால் ஆன்மீக பரிகாரங்கள் வழிகாட்டும், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறாத வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீராது. இதை மக்களான நீங்கள் தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கணும். நவகிரக வழிபாடுகளில் எந்தெந்த கிழமையில் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நவகிரகங்களை ஒவ்வொரு நாளும் எந்த மனநிலையோட வழிபாடு பண்ணணும், அதோட கனெக்ட் ஆகி இருக்கிற ப்ராக்டிக்கலான குணம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்தது. சூரிய பகவானோட ஆளுமை நிறைந்த ஒரு நாள். சூரியன் தான் உலகத்துக்கே ஒளி தரவர், நேர்மையானவர், ஆத்மகாரகன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. என்ன வேண்டிக்கணும்? என்னோட வாழ்க்கையில் நேர்மையும் தெளிவான சிந்தனையும் வேணும்னு வேண்டிக்கோங்க. கடனை அடைக்க முதல்ல நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்மக்கிட்ட கடன் கொடுத்தவங்க கிட்ட பொய் சொல்லி ஓடாமல் என்னோட சூழ்நிலை இதுதான், கண்டிப்பாக நான் தந்துடுறேன் அப்படின்னு நேர்மையாக பேசக்கூடிய தைரியத்தை சூரிய பகவான் சூரிய வழிபாடு நமக்கு தரும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா திங்கள்கிழமை சந்திர பகவான் மன அமைதியை கொடுக்கக்கூடியவர். சந்திரன் மனோகாரகன், அதாவது நம்மளோட மனசை கட்டுப்படுத்துறவர். திங்கள்கிழமை அம்பிகையோ இல்லாட்டி சந்திர பகவானையோ வழிபாடு பண்ணுங்க. என்ன வேண்டிக்கணும்? கடன் சுமையால் என் மனசு ரொம்ப பதறுது, எனக்கு மன அமைதியை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசு அமைதியாக இருந்தால் தான் கடனை எப்படி அடைக்கலாம்னு நிதானமாக பிளான் பண்ண முடியும். பதற்றத்தில் எடுக்கிற முடிவுகள் மேலும் கடனை தான் அதிகமாக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் தைரியத்துக்கு அதிபதின்னு யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். வீரியம் அதிகமாக இருக்கக்கூடியவர். ஜோதிடத்தில் கடனுக்கும் பூமிக்கும் அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையோ இல்லாட்டி செவ்வாய் பகவானையோ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. என்ன வேண்டிக்கணும்னா, பிரச்சனைகளை எதிர்கொள்கிற தைரியமும் உழைக்கிற வீரியமும் எனக்கு வேணும் அப்படின்னு. கடன்காரங்க வீட்டு வாசலில் நிற்கும்போது பயந்து நடுங்காமல் அவங்கள எதிர்கொண்டு உழைச்சி அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்ற போராடக்கூடிய குணம் நமக்கு வேணும். அதை செவ்வாய் பகவான் தருவாருங்க. நிச்சயமாக முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க. நாலாவதா புதன் பகவான்.
புத்தி கூர்மைக்கும் நிதி மேலாண்மைக்கும் உரிய பகவான் யாருன்னா அவர் வந்து புதன் பகவான் தான். புதன் வந்து புத்தி காரகன், வியாபார காரகன். புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன வேண்டிக்கணும் அன்னைக்கு? என்னோட பணத்தை நான் சரியாக நிர்வகிக்கணும், நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கணும். கடன் தீரணும்னா சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து வேணும். எந்த கடனுக்கு வட்டி அதிகம், அதை முதல்ல அடைக்கணுமா, இல்லை வந்து சின்ன கடனை முதல்ல அடைக்கணுமா அப்படின்ற கணக்கு போடுற புத்தியை யார் கொடுப்பாரு? புதன் பகவான் கொடுப்பாரு. கூடவே நம்மளோட விஷ்ணு பரமாத்மா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்க. ஐந்தாவதா வியாழன், குரு பகவான். நல்லது எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு பகவான் குரு பகவான். குரு தட்சிணாமூர்த்தியையோ இல்லாட்டி குரு பகவானையோ வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. என்ன வேண்டிக்கணும்? என்னோட தப்பான சூழ்நிலையில இருந்து மீள்றதுக்கு எனக்கு நல்ல வழிகாட்டுதலும் நல்ல மனிதர்களோட ஆலோசனையும் கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து வேண்டிக்கோங்க. பொதுவாகவே வந்து இந்த ஜாதகத்துல குரு பயிற்சி நடக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, குரு திசை நடக்கணும், குரு திசையில ஒரு மனுஷனுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும், குரு பார்வை வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நீங்க வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியோ இல்லாட்டி குரு பகவானையோ வந்து வழிபாடு பண்ணி உங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கோங்க. அனுபவம் உள்ளவங்க கிட்டேயோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டேயோ போயிட்டு எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இதை எப்படி வந்து முறையாக தீர்க்கலாம் அப்படின்ற நல்ல ஆலோசனையை கேட்கறதுக்கும் அதை வந்து நடக்கிறதுக்கும் இந்த வியாழன்கிழமை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு. சுக்கிர பகவான் ஆடம்பரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம். சுக்கிரன் வந்து ஆடம்பரத்துக்கும் வரவுக்கும் அதிபதி தான். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியும் சேர்த்து நீங்க வழிபாடு பண்ணணும். என்ன வேண்டிக்கணும்? ஆசைக்கு அளவு இருக்கட்டும், எனக்கு பேராசை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கணும். நடைமுறையில் இதில் என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, சுக்கிர வழிபாடுனா பணத்தை வரவழைக்கிறது மட்டும் கிடையாது, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் குறைக்கிறது தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேட்ரு, அவுட்டிங்கு, பிராண்டட் பொருள்கள்னு ஆடம்பரத்தை கட் பண்ணி அந்த காசை கடனுக்கு கட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும். உங்களோட பணவரவுக்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமி தேவியை நாம் வந்து வழிபாடு பண்ணணும். பணவரவு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா சனி பகவான். பொறுமை மற்றும் கடின உழைப்புக்கு அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் வந்து கர்மகாரகன், நாம செய்யற உழைப்புக்கு ஏத்த பலனை தர்றவர். சனிக்கிழமை ஆஞ்சநேயரையோ இல்லாட்டி சனி பகவானையோ வழிபாடு பண்ணுங்க. என்ன வேண்டிக்கணும்? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குற பொறுமையையும் ஓயாம உழைக்கிற உழைப்பையும் கொடுங்கன்னு நம்ம வேண்டிக்கணும். உழைப்பு இருந்தால் தானே பலன் கிடைக்கும். நடைமுறையில் இதில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஒரே நாளில் தீராது. அதுக்கு மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் பொறுமையாக நம்ம உழைச்சாகணும். அந்த டிசிப்ளின், அது கூடவே கடின உழைப்பை யார் தருவார்னா சனி பகவான் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாரு. கூடவே நமக்கு ஆஞ்சநேயரோட வழிபாடும் மன தைரியத்தை நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ ராகு கேதுக்கள் மனிதனை பிரம்மையில ஆழ்த்துறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு காலத்துல துர்க்கை வழிபாடோ இல்லாட்டி வந்து விநாயகர் வழிபாடோ செய்யலாம். என்ன வேண்டிக்கலாம் அந்த நேரத்துல? என்னை சுத்தி இருக்கிற மாயை மற்றும் பயம் வந்து விலகி தெளிவான எனக்கு பாதை வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஸோ அதனால் ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய இந்த பிரம்மையிலிருந்து நம்ம வந்து காத்துக்கணும், நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா ராகு காலத்தில் நிச்சயமாக துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. கூடவே விநாயகரை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். வழிபாட்டோடு சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய 6 நடைமுறை விதிகள் என்னென்னு பார்க்கலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம ஆன்மீக ரீதியாக மனசை தயார் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இந்த 6 விஷயங்களை கட்டாயம் நம்ம செஞ்சே ஆகணும். முதலாவதாக வரவு செலவு கணக்கு பார்க்குறது. ஒரு டைரி போடுங்க. ₹1 செலவு செஞ்சாலும் அதில் எழுதுங்க. அப்போதான் மாத கடைசியில் நம்ம எங்கே தேவையில்லாமல் காசை கரியாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியும். 2வது பனிப்பந்து முறை, அதாவது ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு 4-5 கடன்கள் இருந்தால் அதில் எது ரொம்ப சின்ன தொகையோ வட்டி விகிதத்தை பார்க்காம அதை முதல்ல முழுசாக அடிச்சு முடிங்க. ஒரு கடன் அடைபடும் போது கிடைக்கிற மன நிம்மதி இருக்கு பாருங்க, அடுத்தடுத்த கடன்களை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பூஸ்ட் மாதிரி கொடுக்கும். 3வதா பார்த்தீங்கன்னா நோ சொல்ல பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்க, பார்ட்டிக்கு போகிறது, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஆடம்பரமாக மொய் செய்கிறதுன்னு உங்களோட பட்ஜெட்டை மீறி யாருக்காகவும் செலவு செய்யாதீங்க. இப்போ என் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு தைரியமாக நோ சொல்லுங்க. 4வதா புதுசாக கடன் வந்து வாங்காதீங்க. ஒரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டிக்கு கடன் வாங்குறது பெரிய தற்கொலைக்கு சமம். அது வந்து உங்களை இன்னும் ஆழமான குழிக்குள்ளே தள்ளும். ஸோ வந்து ஒரு கடனை அடிக்க இன்னொரு கடனை வந்து
வாங்கவே வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பு போட்டு அதில் கிடைக்கிற பலன் மூலியமா இந்த பழைய கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்க. என்னைக்குமே ஒரு கடனை அடைக்கிறதுக்கு புதுசா கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு நாளும் தீர்வா ஆகவே ஆகாது. இதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 5வதா பார்த்தீங்கன்னா, கூடுதலான வருமானத்துக்கு நாம தான் உழைக்கணும். இருக்கிற வேலையை மட்டும் நம்பிட்டு இருக்காம உங்களோட நேரத்தை வீணாக்காம பார்ட் டைம் ஜாப் பண்றது, ஆன்லைன் ஸ்கில்ஸ்னு கூடுதலா வருமானத்துக்கு வழி தேடுங்க. இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன சிறு தொழிலெல்லாம் பண்ணி பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கூடுதல் வருமானம் இதில் எதுவும் தவறு கிடையாது. இந்த கூடுதல் வருமானம் அப்படின்றது உங்களோட கடன் சுமையை குறைக்க ஆரம்பிக்கும். சீக்கிரத்தில் நீங்கள் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை இந்த ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது கூடுதலான வருமானம், எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும். 6வதாக பார்த்தீங்கன்னா, தான தர்மம். கையில் காசு இல்லையே எப்படி தர்மம் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் பசியில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கித்தாங்க. இல்லைன்னா பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு தண்ணி வைங்க. ஒரு கைப்பிடி சோறு இல்லை ஒரு கைப்பிடி அரிசி வைங்க. இது உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவான எனர்ஜியை மாற்றி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்குங்க. நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட செல்வம் பெருக ஆரம்பிக்கும். இதுதான் இயற்கை. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, நல்லதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ, தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறோமோ, அன்னதானங்கள் செய்கிறோமோ, அந்த அளவுக்கு பல மடங்கான நல்ல விஷயங்களையும் செல்வங்களையும் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும். இதுதான் பிரபஞ்ச விதி. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் பண்ணுற தவறுகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரே பரிகாரத்தில் கடன் தீரும்னு நம்பாதீங்க. யாராவது இந்த யாகம் பண்ணுங்க, இந்த தாயத்து கட்டுங்க, நாளைக்கே உங்களோட 10 லட்சம் ரூபாய் கடன் தீர்ந்துரும் சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. பரிகாரத்துக்காக மேலும் கடன் வாங்காதீங்க. ஜோசியர் சொன்னாருன்னு பரிகாரம் பண்ணுறதுக்காகவே வட்டிக்கு கடன் வாங்குறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுதான். இறைவன் உங்ககிட்ட காசை எதிர்பார்க்கல, பக்தியையும் உங்களோட நல்ல ஒழுக்கத்தையும் மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ இதுக்காகவும் ஒரு கடன் வாங்கி நீங்கள் கடன் சுமைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. உழைப்பு இல்லாத வழிபாடு என்றைக்குமே பலன் தரவே தராது. வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு எந்த முயற்சியும் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தா கடவுளே நினச்சாலும் கடனை தீர்க்க முடியாது. அதனால் நீங்கள் உழைச்சாதான் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கான பலன் கிடைக்கும். கொஞ்சமாக உழைச்சிங்கன்னா கொஞ்சம் பலன், அதிகமாக உழைச்சிங்கன்னா அதிகமான பலன். நண்பர்களே, கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். வழிபாடு, ஆன்மீகம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற வில் பவரை அதிகமாக்குறதுக்காக தான் ஒரு டூல். ஆனால் அந்த டூலை வச்சு வாழ்க்கையை மாற்றிக்க போகிறது நீங்கள் மட்டும்தான். நவகிரகங்களை பக்தியோடு வணங்குங்க. அவங்கக்கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக உங்களோட செலவுகளை குறைங்க, உழைப்பை அதிகப்படுத்துங்க, திட்டமிட்டு கடனை அடைங்க. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய நேர்மையான உழைப்புக்கும் பக்திக்கும் கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். உங்களோட கடன் சுமையெல்லாம் சீக்கிரமே தீர்ந்து நீங்க நிம்மதியா வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஒரு தெளிவை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கடன் பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கிற உங்களோட நண்பர்கள், சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இது போன்ற யதார்த்தமான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் தகவல்களுக்கு நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.